வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளுங்கிற அத்தியாயத்தில் 2.1ல் 2வது கணக்கு பார்க்குறோம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கணக்கில் யூக்ளிடின் துணை தேற்றம் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் யூக்ளிடின் தேற்றப்படி அப்படின்னு எழுதிக்கோங்க. யூக்ளிடின் எல்லா கணக்குக்கு இது எழுதினீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். யூக்ளிடின் தேற்றப்படி யூக்ளிடின் வகுத்தல் தேற்றப்படின்னு கூட எழுதிக்கோ. ஏன் வகுத்தல் தான் நம்ம செய்ய போகிறோம். யூக்ளிடின் வகுத்தல் தேற்றப்படி. ஃபஸ்ட்டு என்னது? ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஆர் எப்படி இருக்கணும்? 0வை விட அதிகமாக இருக்கணும், பியை விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ மொத்தம் எத்தனை பூந்தொட்டிகள் கொடுத்துருக்காங்க? 532. அப்போனா ஏஸ் ஈக்குவல் டு 532 கொடுத்துருக்குது. அதான் எத்தனை தொட்டிகள் வீதம் அடுக்கிறாங்க? பிஸ் ஈக்குவல் டு 21 வகுத்தி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை வரிசைகள் முழுமை பெறும். அப்போனா என்ன அர்த்தம்? கியூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர் கண்டுபிடிக்கணும். மீதம் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கணக்கு புரியுதாமா? இப்போ நம்ம செய்கிறோம். நம்ம செய்யும்போது என்ன வரும்? 532 எதால் வகுக்கிறோம்? 21ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன வரும்? 2 தடவை. 2 தடவைனா 42. மிச்சம் எத்தனை இருக்குது? 11. மேலேருந்து ஒன்று இறக்கணும்னா 112. எத்தனை தடவை இருக்கும்? 5 தடவை. 5 தடவைங்கும்போது 105. மீதி 7. புரியுதா மாணவர்களே? அப்போனா இது என்னது? இது Q, இது Q, இது என்னது? R. இது நம்மளுக்கு வாக்கியத்தில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? வாக்கியத்திலேயே நம்ம எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? Q ஈக்குவல் டு 25, R ஈக்குவல் டு 7ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் முழுமை பெற்ற வரிசைகள் தான் என்னது? ஈவு. முழுமை பெற்ற வரிசைகள். எத்தனை வரிசை முழுமை பெற்றிருக்கு? நம்ம கண்டுபிடிச்ச ஈவு 25. அடுத்து என்னது? மீதமுள்ள வரிசை, மீதமுள்ள தொட்டிகள். மீதமுள்ள தொட்டி கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஒன்றுமே மீதமுள்ள தொட்டிகள். பூந்தொட்டின்னு எழுதினாலும் எழுதலாம், இல்லை வெறும் தொட்டி கூட எழுதலாம். அவ்வளோதான். புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.